கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாசிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை நம்ம வாசித்தோம். இதில் 31வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாய் இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லமா. இதில் நிறைய வசனங்கள் நம்ம படிக்கணும்னா விடுதலையாக நிறைய செய்திகள் இருக்குது. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற செய்தி சீஷர்கள் என்ற தலைப்பில் தான் நம்ம வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். சீஷர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னால் யார் சொல்லுங்க பார்ப்போம். சீஷர்னா யாரு? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட அனைவருமே இயேசுவை போல மாறுறவங்க சீஷர்கள். அப்புறம் அவர் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் சீஷர்கள். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சீஷர் குருவை போலவே மாறுறவங்க பேர் தான் சீஷர். இப்போ இவருடைய குரு யார்? அவரை பார்த்து அவரை போலவே அப்படியே இருக்கிறார் இவர் அப்படின்னா அவர் குருவை பின்தொடரும் சீஷன் என்று பொருள். குருவை போலவே இருக்கணும். ரெண்டாவது அவருடைய உபதேசத்தில் நிலைத்து இருக்கணும், உறுதியாக இருக்கணும். இது அவங்க பேர் தான் சீஷன். இப்போ நம்ம பாருங்க, வேதத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு தம்மை விசுவாசிக்கிற யூதர்கள், அவங்க எல்லாரையும் சொல்லலை, யூதர்கள். ஏன்னா இயேசுவை விசுவாசிக்காதவங்க யாருன்னா யூதர்கள் தான் விசுவாசிக்கலை. மற்ற எல்லா மக்களும் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் யூதர்கள் இன்னி வரலாம் ஒரு கூட்டம், விசுவாசிக்காத கூட்டம் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க யூதர்கள் அவரை விசுவாசிக்கிற யூதர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் யாரும் ஒருத்தர் கெடுத்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் நல்லா இருந்திருப்பேன், அதோ அவன் தான் என்னை கெடுத்தான். இதோ நான் நல்லா இருந்திருப்பேன், அதோ போகிறாங்களே அவங்க தான் என்னை கெடுத்தாங்க. இல்லைனா என் வாழ்க்கையில் நான் ஓஹோன்னு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாக அதிகமாக ஒருத்தர் கெட்டுறதுக்கு காரணம் மற்றவங்க இல்லை, நாமளே தான். ஒரு மனுஷனுக்குள்ள நான் ஒரு கதை கேட்டேன். அந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மனுஷனுக்குள்ள மீன், மான், தவளை, தேல், இந்த 4 சுபாவமும் இருந்தால் அவனை யாரும் அழிக்கவே தேவையில்லை, அவனே தன்னைத்தானே அழிஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த கதை சொல்லப்பட்டது. இது என்ன மீன், மான், தவக்கலை, தேல் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி அனுபவம்லாம் எங்ககிட்ட கிடையாதே அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். ஆமாம் தானே? யார் மீன் போலக்கிறீங்க? யாரும் இல்லை. ஒத்துக்கலாமா? அப்புறம் நீங்கள் வேறு கதைக்கு வேறு எதுனா துணுக்கு சொல்லி எங்களை கொண்டாந்து அங்கே நிறுத்த போகிறீங்க. நாங்கள் ஏன் இப்போ ஒத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. சரி, ரைட்டு. அப்போ நம்ம கதைக்கு போகலாம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் கெடுறதுக்கு காரணம் அவன்தான் அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். மற்றவங்க நம்மளை கெடுக்கிறது ரெண்டாவது. இது முதல்ல நான் கெடாத இருக்கணும்னா அதுக்கு நான் முதல்ல நல்ல காரணமாக இருக்கணும். நான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் முதல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். நான் முதல்ல ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் முதல்ல எல்லாத்திலையும் தெளிவாக இருக்கணும். அப்புறம்தான். அப்படி இருந்தால் மற்றவங்க என்னை கெடுக்கணுன்ற அவசியம் கெடுக்கவும் முடியாது. அது ரெண்டாவது பட்சம். முதல்ல நான் ஒழுங்காக இருக்கணும். மீனுன்னு சொன்னேன்ல, அந்த மீன் என்ன அப்படின்னா, மீன் பார்த்திங்கன்னா தூண்டில் போடுவாங்க. மீனுக்கு தூண்டில் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. அதுக்கு மீனுக்கு பிடிச்ச ஒரு உணவை அதில் வச்சு அதுக்கு போடுவாங்க. மீனுக்கு புத்தி இருந்தால் இவன் எனக்கு உணவு கொடுக்க வந்திருக்கிறானா, என்னை கொல்ல வந்திருக்கிறானான்னு
அதுக்கு தெரியும். அதுக்கு என்ன கிடையாது, இப்போ அதுக்கு தேவை சாப்பாடு. அது எப்படி கொடுத்தா என்ன அப்படின்னு போய் சாப்பிட்டதுனால என்ன வந்தது? ஆபத்து வந்தது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை கிடைச்சாலும் எங்கே கிடைச்சாலும் சாப்பிட்றக்கூடாது. அல்லேலூயா. ரெண்டாவது மானுன்னு சொன்னேன்ல, ஒரு மான் இருக்குது, எதிர்க்க ஒரு சிங்கம் ஒரு புலி இருக்குது. ஒரு எதனா ஒன்று எடுத்துக்குவோம், சிங்கம் எடுத்துக்குவோம். ஒரு மான் இருக்குது, ஒரு சிங்கம் இருக்குது. சிங்கம் 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 வந்து மானை முறைச்சி பார்க்குது. சிங்கம் என்ன நினைக்குது, மான் என்ன நினைக்குதுன்னு, ஓ நான் அழகாக இருக்கிறேன் அதனால தான் என்ன அந்த சிங்கம் முறைச்சி பார்க்குது அப்படின்னு இது நினச்சா இதுக்கு இதனுடைய முட்டாள்தனம். ஆமாம் தானே? மானை சிங்கம் முறைச்சா எதுக்கு தான்? எப்படிடா சாப்பிட்லான்னு தான் பார்க்கும். ரசிக்கிறதுக்கு இல்லை, ருசிக்கிறதுக்கு தான் அது பார்க்கும். ஆமாவா இல்லையா? மானை சிங்கம் பார்த்தா ரசிக்கிறதுக்கா ருசிக்கிறதுக்கா? ருசிக்கிறதுக்கு தான். நம்ம சில பேர் எப்பவுமே பெருமை, நான் அந்த யார் தெரியுமா, நான் படித்த படிப்பு என்ன தெரியுமா, என் அழகு என்ன தெரியுமா, என் ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா, என் ஸ்டைல் என்ன தெரியுமா, இப்படியே பீத்திக்கிட்டே அலைவாங்க. இவங்களுக்கு எதிரி வேறு யாருமே கிடையாது, இவங்க தான். ஏன்னா எதிர பார்க்குறவன் உன்னை அழக ரசிக்கல, உன்னை அழிக்க பார்க்குறான். அல்லேலூயா. அதுக்கு நாம் என்ன பண்ணோம்? நாம தான் இடம் கொடுக்குறோம். எப்பவுமே மானை சிங்கம் ரசிக்காது, ருசிக்கத்தான் செய்யும். ஆமாம் தானே? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமாம். மூணாவது தவளை. அதான் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. தவக்கலை எங்கே இருக்குதுன்னு அது கத்தியே காட்டி கொடுத்துரும். அதுதான் நம்ம படிக்கிற படிப்பிலே வந்துடுது. நுணலும் தன் வாயால் கெடும். நுணலும்னா தவுக்கலை தான் வாயால் கெடும். அது ஒரு கல்லுஞ்சந்திலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்தது, கம்முன்னு உட்காந்துருக்க வேண்டியது தானே. அது இருக்கிற இடத்த கத்தி கத்தி கத்தியே பாம்புக்கு சிக்னல் கொடுக்கும். நான் இங்கே தாண்டாக்கிறேன் வாடா, நான் இங்கே தாண்டாக்கிறேன் வாடான்னு. அது வந்து லபுக்குன்னு ஒரே முழுங்கிடும். இது வாயால் கெடுறது. சில பேர் வாயை திறந்தாவே ஆமாங்க அவங்களுக்கு பிரச்சனை தான். எது சொன்னாலுமே அவங்களுக்கு கெட்டதாக தான் நடக்கும். நான் வாயை திறந்தாவே பிடிக்காது. ஆமாங்க, நீ வாயை திறக்கத்தை மற்றவங்களை குற்றப்படுத்துகிற மாதிரியே திறக்கிற, மற்றவங்களை குறை சொல்கிற மாதிரியே திறக்கிற. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ தேவையில்லாத வாயை திறக்காத இருக்கிறத நல்லது தானே. தவுக்கலை நீ பாம்புக்கு தப்பிச்சிக்கவில்லை. பாம்பு தவுக்கலை கத்துதுன்னா பாவம், அது வாய் தேசல அது கத்தி கிடக்குதுன்னு விடுமானா விடாது. பாம்புக்கு தேவை அது கத்துறது, தவுக்கலைக்கு தேவை அது கத்துறது, பாம்புக்கு தேவை அது உணவு. அல்லேலூயா. அப்போ பாம்பு இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, வாயால் கெட்டு போகிற ஒரு அனுபவம். ஒரு வாயால் கெட்டு போகிறவர் அப்படின்னா அறியாமை, எதை பேசணும் எங்கே பேசணும் அப்படிங்கிற அறிவு இல்லாத பேசுறது, நம்முடைய இமேஜ் அது கெடுத்துடும். நாலாவது தேல். சொல்லுங்க, தவுக்கலிக்கு சொன்னீங்களா? இதுக்கும் சொல்லுங்க. அது தேல் கொட்டணும் எங்களுக்கும் தெரியும். காரணம் சொல்லுங்க. சரி, நானே சொல்லிடுறேன். கவனிங்களேன். தேல் நீ உதவி செய்தாலும் கொட்டும், நீ சும்மா இருந்தாலும் கொட்டும். ஏன்னா அதுக்கு ஏதோ சொன்னீங்க சுபாவம். இதை விட இன்னொன்னா, இதை எதை குறிக்கலன்னா ஆணவம், நான் தான் அப்படிங்கிற திமிரு, ஆணவம். எப்பவுமே இது 4 இருந்தால் உங்களை யாரும் கெடுக்க வேணாம், நீங்களே ஈஸியாக கெட்டு போயிடுவீங்க உலகத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு. அப்போ சீசனாக இருக்கணும்னா இந்த 4 ரொம்ப அவசியம். என்னென்ன? நீ சாப்பிட்ற சாப்பாடு, உனக்கு முன்ன வைக்கிற
ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாத, இச்சிக்கிறவன் தொண்டியில் கத்திய வை, குத்துறா தொண்டையை எடுத்து கத்தியாலன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போது எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படி நமக்கு ஒன்று ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதைத்தான் நம்ம செய்யணும். நாம் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள். அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, அதுக்கு ஒரு தராதரம் இருக்கு. அவங்க தகுதியை எந்த காரணத்தினாலும் எந்த சூழ்நிலையினாலும் நாம அந்த தகுதியை இழந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. முதல்ல பாருங்க, நம்ம எது கிடைச்சாலும் எங்க கிடைச்சாலும் சாப்பிடுமான்னா புளி இலைச்சாலும் புல்லு தின்னாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, சாதாரண புளி பட்டி கிடக்குது, 10 நாளாக பட்டி, ஏன் ஒரு 2 புல்லை மேய்ஞ்சிட்டு கொஞ்சம் பசி ஆறிக்கலாமே? எவ்வளவு பட்னியாக கிடந்தாலும் புல்லை தின்னாது. அதே போல் நாம் எதை சாப்பிட்றோம், யார்கிட்ட சாப்பிட்றோம், எங்கே சாப்பிட்றோங்கிற நாலேஜ், அறிவு நமக்கு அவசியம் தேவை. அல்லேலூயா. ரெண்டாவது, நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பெருமை ஆவி இருக்கக்கூடாது. மற்றவங்களை மட்டமாக நினைக்கிறது, இவங்களை மட்டும் தூக்கி நிற்கிறது. என்ன தெரியுமா, உன்னை பார்க்குறவங்க எல்லாரும் உன்னை ரசிக்கிறதுக்கு அல்ல, நீ என்னைக்கு சாவ அன்னைக்கு அதுக்காக காத்து இருக்கிறவங்க தான் இந்த உலகம். அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மளை பார்க்குறவங்க எதுக்கு பார்க்குறாங்க, ஏன் பார்க்குறாங்கன்ற கேள்விக்குறி எண்ணம் சிந்தை நமக்கு இருக்கணும். ரசிக்கிறதுக்கு இல்லை, ருசிக்கிறதுக்கு தான் நம்மளை பார்க்குறாங்க. நாம் வாழ வைக்கிறதுக்கு இல்லை, நம்மளை அழிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க அப்படின்ற அறிவு புத்தி நமக்கு வேணும். அந்த பெருமையான சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது. மூன்றாவது, வாயை விட்டு மாட்டிக்கூடாது. எங்கே இருக்கிற, நான் இங்கே தாங்கிறேன், நான் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி நாமளே காட்டி கொடுத்துக்கிட்டு நாம் மாட்டிக்கூடாது. வாய் ரொம்ப ஜாக்கிரதை. வசனம் சொல்லுது, ஞானம் வெளிப்பட வாயை திறக்கணும், மற்றபடி பேசாது இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். அப்போ பேச்சை குறைக்கணும், பலத்தில் வளரணும். பெர்க்மன்ஸ் ஐயா சொல்லும்போது சொன்னாரு, பேச்சை குறைக்கணும், பலத்தில் வளரணும். அதான் சொன்னது. பேச்சை குறைச்சி நாம் செயலில் காமிக்கணும். நம்ம சிங்கன்றத செயலில் காட்டணும். பேச்சு பேசி வீணா சும்மாவே ஒரு சிலர் பேச விட்டா போதும், அவங்க ஸ்டாப் பண்ணவே முடியாது. அவங்க சுச்சி எங்கே இருக்கிறதுன்னு தெரியாது. பேச்சு நம்மளை அறிவாக இருந்தால் கூட நம்முடைய அறியாமையை வெளிப்படுத்துகிறோம், அறிவின்மையை நமக்கு சொல்லி கொடுத்துரும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதை. மூணாவது, நாம் பேச்சை குறைச்சி பலத்தில் வளரணும். நாலாவது, நம்மக்கிட்ட இருக்கிற ஆணவம், நான் யாரை கொட்டினாலும் செத்துருவாங்க, ஒரே மாரி மேய்ச்சா நீ செத்து போயிடுவிய. உண்மைதானே? நீ என்ன பெரிய பயங்கரமான ஆளா, யானை மாதிரியா, உன்னை யாரும் எதிர்க்க முடியாத, சாதா தேல் மாதிரி தான். நம்மளை யார் வேணாலும் ஈஸியாக மேய்ச்சிட்டு போயிடலாம். யானை நம்மளை விட யானை இருக்குது, ஒட்டகம் இருக்குது, ஒட்டக சிவிங்க இருக்குது, மாடு இருக்குது. மாடுலாம் கூட பெரிய பெரிய காட்டு மாடுலாம் வந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க? அதனால் இந்த 4 விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம் தானே? என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு எதை சாப்பிட்றோம், எங்கே சாப்பிட்றோங்கிறது முக்கியம். ஏன்னா நமக்கு இந்த உணவு கொல்றதுக்கு கொடுக்குறாங்களா, நம்மளை வாழ வைக்க கொடுக்குறாங்களா அப்படின்னு. தூண்டியில் வர உணவு கட்டாயம் வாழ வைக்கிறதுக்கு கிடையாது, சாக வைக்க தான். அந்த அறிவு நமக்கு வேணும். ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறாங்கன்னா உடனே நம்பிடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது, நமக்குள்ளே இருக்கிற அழகு இச்சை அதை ரொம்ப அடக்கி வைக்கணும். அழகாக இருந்தால் நல்லதுதான், யாரும் தப்பு கிடையாது. ஆனால் அதுவே நமக்கு என்ன ஆகிடக்கூடாது, ஆபத்தாக ஆகிடக்கூடாது. அது ரெண்டாவது. மூணாவது, வாய். நிறைய பேருக்கு தெரியும் அந்த வாயை பற்றி. அதனால் வாய் ரொம்ப முக்கியம்.
வாய் அடக்கம் ரொம்ப முக்கியம். 4வது ஆணவம். என்னை விட யாரும் பெரியவங்க கிடையாது. நான் சொல்லட்டுமா, உலகத்தில் நம்ம ஒரு நாள் செத்துட்டோம்னா, ஒரு நாள் எங்கள் பாஸ்டர் ரொம்ப அருமையாக நல்ல மனுஷன், பாவம் 1 வருஷம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு என்னை ஒரு நாளைக்கு மேலே வச்சிருக்க மாட்டீங்க. போய் பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு போய் எப்போ எடுப்பாங்களாம்? என்னங்க எங்க பாஸ்டருங்க, அவரு பாஸ்டர் இருந்தால் கொடுத்தா எப்போ எடுப்பாங்களா? அந்த இடத்துக்கு போயிடுவோம் நம்ம. அவ்வளோதான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை. எவ்வளோ நாளைக்கு? அதிகபட்சம் 1 நாள். அதுக்கு மேலே இருந்தால் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்க கூட இருக்க மாட்டாங்க. ரொம்ப வேண்டிப்பட்டவங்க கூட இருக்க மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு வந்து எட்டி பார்த்துட்டு, நாய் போனக்கு எதுவும் வராத பார்த்துக்கிட்டு அப்படி எட்டி பார்த்துட்டு 1 நாள் மரியாதை. அவ்வளோதான். உயிரோடு இருக்கிறவரில் நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, நீ என்ன அப்படியே சாதிச்சாலும் சரி, வானத்திய வில்லா வளைச்சாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, செத்துட்டின்னா 1 நாள் கூட உனக்கு மரியாதை கிடையாது. அதனால் இப்போ வாழுற வாழ்க்கையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்க விரும்புங்கள். அல்லேலூயா. இதுக்கு தாங்க இவ்வளோ தூரம் சொன்னேன். முதல்ல நாம் யாரை சீடராக பார்த்தோம் பாருங்க. 31வது வசனம் மறுபடியும் படிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா, விசுவாசிக்கிறாங்க அவங்க. இப்போ இயேசுவை விசுவாசிக்கிறாங்க யூதர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் முக்கியம் தான். 2வது என்னன்னா, நீங்க செய்ய வேண்டிய அடுத்த கட்டம் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்க, ரைட்டு, நான் ரொம்ப ஆண்டவர் தாங்க நம்பி நடக்கிறேன், இயேசு தாங்க எனக்கு வாழ்க்கை, இயேசு தாங்க, இயேசு இல்லைன்னா நான் இல்லைங்க, அது சொல்றியா? ஓகே தான், ரொம்ப பிடிச்சிதான் இருக்கு. ஆனால் முக்கியமானது அவர் சொல்லி கொடுத்த வார்த்தைகளிலே, உபதேசங்களிலே நீ நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சொன்னல, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவ ஸ்தோத்தரிப்பே, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. அல்லேலூயா. 2வதாக யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த புஸ்தகத்தில், இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் தான் திராட்சை செடி, நீங்கள் கொடி, பிதா திராட்சை தோட்டக்காரர், திராட்சை தோட்டத்துக்கு அவர் தான் சொந்தக்காரர், அதில் நான் செடி அப்படின்னு இயேசு சொன்னார். நீங்கள்லாம் யாராக இருக்கிறீங்களா? கொடிகள். கொடியானது செடியில் நிலைத்திரவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அப்போ இந்த கொடிகள் கனி கொடுக்கலன்னா அதை அறுத்து அக்கினியில் போடணும், இந்த வசனம் சொல்லுது. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மிகுந்த கனிகள் கொடுத்தா பிதா உங்களை உங்களிலே மகிமைப்படுவார். 2வது ஒரு விஷயம் இருக்கு, நீங்க எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். முதல்ல ஒரு வசனம் படிச்சோமே, அதுலயும் 2 விஷயம் இருக்கு. விசுவாசிக்கிறவர்களை அப்படின்னு பார்க்கிறோம். முதல்ல விசுவாசிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அடுத்தது என்ன செய்யணும்? உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். 2வது இந்த வசனத்தில் பாருங்க,
மிகுந்த கனிகள் கொடுத்தா பிதா உங்களில மகிமைப்படுவார். நீங்க பிதா மகிமைப்பட்டா எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். அது மிகுந்த கனி கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னமோ சொல்றீங்க, ஆனா என்னன்னு கேட்கல, புரியல. கனி கொடுக்கறதுன்னா என்னன்னா, உங்க நல்ல செயலை மற்றவங்க பார்க்குற மாதிரி நடந்துக்கணும், அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக கம்பசோஸ்திரம் ஒன்றும் இல்லை. என்னனுங்க, உங்க நல்ல செயல்களை மற்றவங்க பார்க்குற மாதிரி நீங்க நடந்து கொள்ளணும். அதாவது சர்ச்சுக்கு வந்தா அப்பா என்ன பக்தி, என்ன பரிசுத்தம், அப்பாடி ஐயோ அப்படின்ட்டு வீட்டுக்கு போனா, தெருவில் போனா, குழாவண்டை போனா வாயை திறந்தா ஊரே பத்திக்கும் அப்படின்னா உன் கேரக்டர் சரி கிடையாது. உன் கேரக்டர் முக்கியம், அவசியம். அந்த கேரக்டர் சுத்தமாக இருந்தா, மிகுந்த கனி கொடுத்தா, நீங்க பிதா உங்களில் மகிமைப்படுவார், நீங்க எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ரெண்டாவது விஷயம், நீங்க உங்க கேரக்டர் எப்படிப்பட்டதுன்றது முக்கியம். நீங்க நான் சபைக்கு வரேன் இப்படி ஃபுல்லாக வெள்ளையா, நான் என்ன சொல்கிறேன் உங்களை சொல்லலை, வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறேன், ஆனால் உள்ள வெள்ளையா இருக்கதான்னு தெரியணும் இல்லை. வெளியே வெள்ளையா இருக்குது, அதே மாதிரி உள்ளேயும் வெள்ளையா இருக்கணும். இல்லைன்னா என் கேரக்டர் என்ன கிடையாது, சரி கிடையாது. நான் சரி கடலைன்னா பிதா மகிமைப்பட மாட்டாரு. பிதா மகிமைப்படலைன்னா நான் சீஷனாக இருக்க முடியாது. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா மிகுந்த கனி கொடுக்க வேண்டும். எப்படி? நம்முடைய செயல்கள் மூலமாக மற்றவர்கள் மனம் திரும்புவதற்கு நாம் வழியாய் வாசலாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருந்தா நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவங்களா மாறுவீங்க. நீங்க மிகுந்த கனி கொடுத்தா பிதா மகிமைப்படுவாரு. நீ பிதா மகிமைப்படுவாருன்னா எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? இந்த ரெண்டே பேருக்கு தானே அல்லேலூயா. சில பேர் மறந்துட்டாங்க, அது நம்ம எங்க உக்காந்துங்கிறன்றதே ஞாபகம் இல்லை இப்போ. அப்படி ஒரு சில சொன்ன பேர் ஞாபகப்படுத்துற பேர் அல்லேலூயா சொன்னீங்க, ஆனால் எல்லாரும் சொன்னீங்களான்றா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. எல்லாரும் சொல்லலாமா? இவ்வளோ பெரிய அல்லேலூயாவை எவ்வளோ மட்டமாக பண்ணீங்க பத்தியா? சரி, மறுபடியும் படிக்கலாமா? அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் முதல்ல தன்னை தானே வெறுத்துவிட வேண்டும். அப்புறம் அடுத்தது அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு மூன்றாவது என்னை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தில் பாருங்க, மூணு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என் சீஷர்களை பார்த்து நீங்க என் சீடர்களா தொடர்ச்சியா இருக்க விரும்பினீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல உங்களை நீங்க வெறுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களே லவ் பண்ணுவாங்க, அப்படி விநேசிப்பாங்க. இப்படி கண்ணாடிக்கு முன்ன நின்றுட்டாங்கன்னா மெய் மறந்து போயிடுவாங்க. அந்த இடத்த விட்டு மணிக்கணக்கு ஆயிருக்கும். இன்னுமா அப்படின்னாக்கா தோ வந்துட்டேன்னு அப்பதான் கிளம்புவாங்க. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தப்புன்னு இல்லை, ரொம்ப நேசிக்கிறது. அது நாமளே நேசிக்கிறது. முதல்ல உன்னை நீ வெறுக்கணும். ஐ ஆம் நத்திங், ஒன்லி ஜீசஸ். நான் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாம் இயேசு தான், அவ்வளோதாங்க. இயேசுக்கு இயேசுவையும் உங்களையும் அப்படி முன்ன நிற்க வச்சு பாருங்க. உன் ஃபோட்டோவை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க, இயேசு இப்படி வச்சுக்கோங்க. எது முக்கியம்? இயேசு தான் முக்கியம். ஆமாம் தானே? அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான், தன்னை வெறுப்பது. நிறைய நேரங்களில் நாம் என்ன பண்ணுவோம்,
சில நேரத்தில் இந்த ட்ரெஸ் பண்ணுறது போட்டுட்டு இருப்போம், போட்டு பார்த்துருப்போம், ஒன்று சரியில்லையே கைட்டு கழிச்சு இன்னொன்று எடுத்து போடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இன்னும் நம்மளை வெறுக்கலைன்னு அர்த்தம். அதுக்காக ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. உரிய ட்ரெஸ்ஸு உரிய வஸ்திரத்தை நம்ம உடுத்தணும். நமக்குரிய தகுதியான வஸ்திரத்தை நம்ம உடுத்தணும், அவசியம். தகுதியான வஸ்திரம், அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் நம்மளை நாமளே விரும்பிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், முதல்ல நீங்கள் இயேசுவை விரும்புங்க. ஐ லைக் யூ ஜீசஸ், அல்லேலூயா, ஐ லவ் யூ ஜீசஸ். நான் இயேசுவை நேசிக்கிறேன். என்ன நானே நேசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா ஒன்றும் கிடையாது. ஒரு நாளைக்கு இந்த சரீரம் பார்க்க கூட விரும்பாத ஒரு விகாரமான சரீரமாக மாறும். அதுக்கு முதல்லையே நாம் நம்மளை நேசிக்கிறத விட்டுட்டு முதல்ல நீங்கள் இயேசுவை நேசிக்கணும். இப்போ ரெண்டாவது என்ன செய்யணும் பாருங்க, தன் சிலுவை. ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை இருக்குது. இயேசுக்கு ஒரு சிலுவை இருந்துச்சு. இயேசு அவர் சிலுவையை சுமந்தார். அவர் சிலுவையை தட்டி கழிக்கவில்லை. பலவந்தமாக அந்த சிலுவையை அவர் மேலே சுமக்க சொன்னாங்க. ஏதோ ஒரு சின்ன குச்சி இல்லைங்க, ஏறக்குறைய 100-150 கிலோ எடை உள்ள மரம். 150 கிலோ ஒரு ஆள் தூக்க முடியுமானா முடியவே முடியாது. 150 கிலோ எடை உள்ள ஒரு மரத்தை தோளில் வச்சு அழுக்கா தூக்கிட்டா கூட வெயிட் அதிக கம்மியாக தெரியும். பாதி கீழே பூமியில் படுதுன்னு சொன்னால் அது வெயிட் கூடுதலாக தெரியும். அப்போ அவ்வளவு வெயிட் உள்ள ஒரு மரத்தை ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சுமந்து நடந்து சென்றார். இப்போ என்ன நடந்தது? அங்கே போனார்னா சிலுவை சுமந்துக்கிட்டு போனார். வழி நெடுக பூமாலை போட்டு மரியாதை செலுத்தி வாஹா வாழ்க வாழ்கன்னு சொன்னாங்களா? கல்லால் அடித்தாங்கங்க, ஒழிஞ்சு போன்னு சொன்னாங்கங்க, காரி துப்புனாங்கங்க. இவ்வளவும் உனக்காக எனக்காக. அப்போ உன் சிலுவையை நீ சுமக்கும் போது வழியில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உன்னை வெறுத்து சிலுவையை சுமக்கும் போது வழியில் நிறைய நெருக்கங்கள் வரும், இடரல்கள் வரும், நெருடல்கள் வரும், தோல்விகள் வரும், கஷ்டங்கள் வரும், அவமானங்கள் வரும், காரி துப்பப்பட்டிருப்போம், கல்லெறியப்பட்டிருப்போம். எல்லாம் வந்தாலும் பின்னோக்கே நான் நோக்கே நான் பின்னோக்கே நான் உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே அல்லேலூயா. நமக்கு நம்முடைய சிலுவையை நாம் சுமக்கணும். இப்போ யோசேப்புன்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இயேசு சிலுவை சுமக்க சொன்னாங்க. அவர் ஒத்துக்காம இயேசு தான் சிலுவையை தானே சுமந்தார். இப்போ உங்களுடைய சிலுவையை நீங்கள் தான் சுமக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? உங்களை நீங்கள் வெறுக்கணும். ரெண்டாவது உங்கள் சிலுவையை நீங்கள் தான் சுமக்கணும். எவ்வளவு அவமானம், நிந்தனை, போராட்டம் வந்தா ஐயோ இயேசுவால தான் இது அப்படின்னு சொல்லாம இது என் சிலுவைன்னு நீ சொல்லணும். மூணாவது, இயேசுவை இவ்வளவு அவமானப்பட்டு இயேசுவை பின்பற்றணுமா? ஐயா, இவ்வளோ அவமானப்பட்டு இயேசுவை பின்பற்றணுமா? அப்பா, இப்பதான் 2வது முறை சொன்ன பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அவரை பின் செல்லுவதை நான் என்னை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். அதுதான் நம்முடைய லைஃப். அல்லேலூயா. அப்படி பின்பற்றி செல்வீர்களேனா நீங்க இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இப்போ இதுல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. 1, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் நீங்கள் அவருடைய சீடர்களாக இருப்பீங்க. அதில் கூட இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். லூக்கா 14:28
14 இல்லைங்க 26 சாரி அந்த வசனம் தான். ஆமென் அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் தேவாசனத்தை படிங்களா? யாராய் இருந்தாலும் சரி என்னிடத்தில் வந்து, கவனிங்க, தேவனை விட எங்க அப்பா எனக்கு ரொம்ப முக்கியம், எங்க அம்மா எனக்கு ரொம்ப முக்கியம், என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப முக்கியம், என் பிள்ளைங்க ரொம்ப முக்கியம், என் சகோதரர்கள் எனக்கு ரொம்ப முக்கியம், என் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றவன் இயேசுவுக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்போ இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? வெறுத்தாகணும். என்னென்ன பாருங்க, வந்து தங்களையும் தங்களுடைய தகப்பனை, முதல்ல தாயும் தகப்பனை நீங்க இயேசுவை விட உங்க அப்பாவை மேல வைக்க கூடாது. ஏசப்பா தான் மேல, அவருக்கு கீழே தான் உங்க அப்பா. சில பேர் பார்த்தீங்கன்னா எது கேட்டாலும் எங்க அப்பா இயேசுவா, இயேசுதான் அப்படின்வாங்க. இல்லைங்க, கடவுள் தான் மேல, அவருக்குள்ள தான் உங்க அப்பா, அவருக்கு கீழே தான் உங்க அம்மா, அவருக்கு கீழே தான் உங்க மனைவி. அப்படியே படிப்படியா நீங்க சொல்லி பாருங்களேன். எதில் அப்படி வரிசைப்படுத்துறாரு பாருங்க. முக்கியப்படுத்த வேண்டியது முதல் இயேசு தான். அல்லேலூயா. இந்த வரிசையில இயேசுவுக்கு முன்ன இயேசுவை விட உங்கள் தகப்பனை, இயேசுவை விட உங்க தாயை, இயேசுவை விட உங்க மனைவியை, இயேசுவை விட உங்க பிள்ளைகளை அப்படின்னு சொல்லிக்குதானா? இல்லை. எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாதாம் ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் ஆமென் என் சீடனா நீங்க இருக்க முடியாது. அப்போ நீங்க தேவனை ஒரு பக்கம் அப்பாவா, ஒரு பக்கம் ஏசப்பாவா, ஒரு பக்கம் அம்மாவா, இன்னொரு பக்கம் ஏசப்பாவா, ஒரு பக்கம் மனைவியா, இன்னொரு பக்கம் ஏசப்பாவா. ஏசப்பா போட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம். மனைவி கிட்ட தாங்க முடியாத மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் மனுஷன் பார்க்கல, தேவன் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு எதை நீங்க வெறுக்கணும் அப்படின்னு சொன்னா, தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் நீங்கள் சீடர்களாக இருக்க முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் தேவனுடைய ஊழியத்தை சபையை எப்படி நடத்துவான்? அது குடும்பம் நடத்துறது வேறப்பா. நீ ஃபர்ஸ்ட் எங்க வச்சுக்கிற, உன் மனசுல ஆண்டவர் எங்க வச்சிருக்கிற, அதுதான் முக்கியம். ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு கணவன் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவருக்கு ஒரு 2-3 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த மனைவி பிள்ளைங்க குடும்பத்தை சரியான வழியில் நடத்தணும். அது அந்த குடும்ப தலைவன் தலைவி மேல் விழுந்த கடமை. அது நடத்தணும். அது ரெண்டாவது. முதல்ல தேவனிடத்துல தேவனை விட உன் அப்பனியா இல்லை அப்பனை விட தேவனியா, இதுதான் இப்ப கேட்குற கேள்வி. என்னென்ன சொல்லப்படுங்க, தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதரனையாவது சகோதரியாவது ஜீவனையாவது வெறுக்காவிட்டால் யாருக்கு சீஷனா இருக்க மாட்டீங்க? ஆண்டவராகிய இயேசுவுக்கு சீஷர்களா இருக்க முடியாது. அல்லேலூயா. இயேசுவுக்கு சீஷரா இருக்கிறதுல என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் முதல்ல ஒரு கதை சொன்னேன்ல, அந்த மாதிரி தான். இயேசுக்கு நீங்க சீஷரா இருக்கிறதுனால நீங்க மேன்மையும் மகிமையும் கனத்தையும் அடைகிறீர்கள். அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது நம்முடைய லைஃப்ல வந்து நாம எதை சரி பண்றோம், எதை ஏற்றுக்கொள்றோம், எதை பின்பற்றுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு வசனம் கூட சொல்லிட்டு பாருங்களேன். லூக்கா 14:27. அடுத்தது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். அந்த முன் வசனத்தில் நம்ம என்ன படிச்சோம்? எல்லாத்தையும் வெறுக்காவிட்டால் சீசனா இருக்க மாட்டான். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா,
தன் சிலுவையை சுமந்து கொண்டு, சிலுவையும் சுமக்கணும் பின்னாலையும் வரணுமா? என்னங்க நியாயம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிக்கிறது நம்மளால முடியாது. இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா ஆண்டவரால் மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவரை நீங்க சீஷர்களா இருந்தா நீங்க ஈஸியா இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா முதல் வசனத்துல 6 காரியங்கள், தகப்பன், தாய், மனைவி, பிள்ளை, சகோதரன், சகோதரி, ஜீவன், 7 காரியங்களை நீ வெறுக்கணும்னு சொன்னா வெறுக்க சொல்லி, அப்படி வெறுத்தாதான் நீ யாரு? சீஷர்கள். அப்படி வெறுக்காவிட்டால் நீ சீஷனாய் இருக்க முடியாது. அதுக்கு அடுத்த வருஷத்துல பாரு, 27வது வசனம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அடுத்தது நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க உங்க சிலுவையை சுமக்கணும், என்னையும் பின்பற்றணும், அப்பதான் எனக்கு சீஷனாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. சீஷன்னா என்ன? சீஷன்னா என்ன? ஏன் அப்படி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சீஷனா மாறணும்? இயேசுக்கு அடுத்த இடங்க அது. ரொம்ப யோசிக்கிறீங்க. இப்போ இயேசு இல்லாத இடத்துல இப்போ யார் இருக்கிறது? சரியா போச்சு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இப்போ நான் இல்லை இந்த இடத்துல, யார் வருவாங்க? அவங்க சீஷர்களை அவங்கள உருவாக்கிட்டோம். அதனால நான் இல்லைனாங்க இந்த இடத்துக்கு யார் வருவாங்க? அவங்க வருவாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணாருன்னா, இத்தனை காரியங்களை சொல்லி உங்களை சீஷர் ஆக்கியிருக்கிறாரு. இப்போ இயேசு இல்லாத இடத்துல யார் இருக்கிறது? நீங்க கிடையாது. அப்போ கூட சீஷர்களாகிய நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு தான் இவ்வளோ தூரம் சொல்லி வரேன். நீங்கள் சீஷராகவே விரும்பல, அப்புறம் எப்படி நாங்கன்னு ஒத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ சொல்லுங்க, இயேசு இருந்த இடத்துல இப்போ யார் இருக்கிறது? சீஷர்களா, இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களாகிய நாங்கத்தான். ஆமென். அல்லேலூயா. 4வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், 5:1. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ என்ன இதுல ஒன்றும் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லையே. எதுனா இருக்கா? அவ்வளோதாங்க. இயேசுவை தேடுறவங்க தாங்க சீஷர்கள். சுருக்கமா சொல்லணும்னா, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்க இருக்கிறாரு பாருங்க, அவர் தான் சீஷர். இயேசு இல்லாத இடத்துல நீ 100 வருஷம் வாழ்ந்தாலும் நீ வாழ்ந்தது வேஸ்ட். இயேசு இருக்கிற இடத்துல, இயேசுவோட கூட நீ ஒரு நாள் வாழ்ந்தாலும் அதுதான் பெஸ்ட். அல்லேலூயா. அப்ப நீங்க எது முக்கியம் பாருங்க. அவர் சொல்றாரு, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது, மலை மேல ஏறி உட்கார்ந்த பொழுது சீஷர்கள் என்ன பண்ணாங்களா? அவரிடத்தில் வந்தார்கள். அவர்கிட்ட வந்தாங்க, அவரை தேடி வந்தாங்க. யாரு ஒருத்தர் இயேசுவோட இருக்கிறாங்களோ, இயேசுவை தேடி வராங்களோ, இயேசுவோட வாழறாங்களோ, இவர்கள் எல்லோரும் சீஷர்கள். அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா தேடுவாங்க, அப்படி டீப்பா தேட மாட்டாங்க. எல்லாரும் போல உலகத்தாருக்கு பார்த்தீங்கன்னா 10ஓட 11, அத்தோட இது 1. ஆனா உங்களுக்கு இது மட்டும்தான் 1. அல்லேலூயா. உலகத்தாருக்கு 10ஓட 11, அத்தோட இது 1. ஆனா ரட்சிக்கப்பட்ட சீஷர்களுக்கு இது மட்டும்தான் 1. மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம் தானே? எத்தனை கோடி தேவர்கள் இருந்தால் என்ன, என் இயேசுவுக்கு நிகராக முடியாது. அல்லேலூயா.
ஒரு பக்தன் அழகா பாடினார், நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா துதிப்பா இயேசுநாதா 10000 நாவுகள் போதா கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல கையின் சித்திரம் தெய்வம் அல்ல கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல கையின் சித்திரம் தெய்வமல்ல ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா துதி பாடிட 10000 நாவுகள் போதா. அல்லேலூயா. ரொம்ப பழைய பாடல் இதெல்லாம். இன்னும் சொல்றாரு பாருங்க, கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல கையின் சித்திரம் என் தெய்வம் அல்ல ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். அல்லேலூயா. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இயேசு இருக்கிற இடத்துல நீ இருந்தா அவருடைய சீடன். இயேசு இல்லாத இடத்துல நீ இருக்கிறன்னா நீ வேடன். புரிஞ்சுச்சா? என்ன வேடன்னா வேட்டக்காரன்னு கூட சொல்லலாம் இல்ல, வேஷக்காரன். ஆளுங்க ஆண்டவர் அப்படியே ஆண்டவர் பிள்ளைங்களை பார்க்கும்போது அப்படியே பக்தியில பிரைஸ் தி லார்ட் ஹalleluya இஸ் ஹalleluya அப்படின்றது. அப்படி போயிட்டு உடனே தண்ணியில விழுந்த தண்ணி பாம்பு மாதிரி கிடக்கிறது. யாருக்காக நடிக்கிற? ஒன்று தெரியுமா, நான் நடிக்கிறத நீங்களாம் இப்போ பார்க்குறீங்க. நான் நடித்தாலும் நடிக்காலும் மேலே இருந்து வந்து பார்த்துக்கினே இருக்கிறாரு. அவருக்கு பயப்படணுமா உங்களுக்கு பயப்படணுமா? அவருக்கு தாங்க பயப்படணும். நீங்கள் எல்லாரும் நானும் சேர்ந்து அவருக்கு மட்டும்தான் பயப்படணும். அல்லேலூயா. சரி, நான்காவதாக நம்ம என்ன செய்யணும்? இயேசு இருக்கிற இடத்துல இருக்கிறவன், இயேசுவை தேடி வருகிறவன், இயேசுவோடு வாழ்கிறவங்க சீடர்கள். அல்லேலூயா. ஐந்தாவது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். பவுல் அப்போஸ்தலன் சவுலாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்? தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தணும், கொலை செய்யணும், அவங்கள கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அண்ணா காய்ப்பா கிட்ட கடிதம் வாங்கிக்கிட்டு பர்மிஷன் லெட்டர் வாங்கிக்கின்னு தமஸ்குவுக்கு போகிறார். தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக போகிறார். போகிற வழியில் ஆண்டவர் அவரை சந்தித்தார். ஒரு வெளிச்சத்தை விட பெரிய வெளிச்சத்தை உண்டாக்கி அவர் கீழே விழுந்து கண் தெரியாது போயிட்டார். கைலாகு கொடுத்து இட்டு போய் திரும்ப அவர் கேட்டார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்டார். சரி நீ எழுந்து தமஸ்குக்குள்ளே போ, நேர் தெரு இருக்குது பார், அந்த தெருவில் போ, இந்த வீட்டில் போய் நீ இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. இவரும் அந்தபடி கைலாகு கொடுத்து கை பிடிச்சிட்டு போகிறாங்க பார், கைலாகு கொடுத்தனா கையை பிடிச்சிட்டுமே அந்த வீட்டில் அந்த தெருவில் அந்த வீட்டில் விட்டாங்க. இப்போது இந்த இது 3 நாளாக ஜெபம் பண்ணிக்கிறாரு. ஒரு உபவாசத்தோட சாப்பிடாம எதுவும் இல்லாமல் ஜெபம், கண் தெரியாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்ணு போயிடுச்சு. அப்போவே எப்போ தேவன் சந்திச்சாரோ அப்போ போயிடுச்சு. இப்போ உடனே இவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு. உடனே 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ அனினியாவுக்கிட்ட போகிறார் ஆண்டவர். அனினியா ஒரு பக்தி உள்ள
சீஷன். தேவ தரிசனம் பெற்றவன், தேவனை தரிசிக்கிற அனுபவம் உள்ளவன். அதுதான் முக்கியம். யார் சீடனா இருக்க முடியும் அப்படின்னா, தேவனை தரிசிக்கிறவனா இருக்கிறவன் தான் சீடனா இருக்க முடியும். நிறைய பேர் நாங்களாம் இயேசு சீடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையிலும் ஒண்ணுமே தெரியாத இருந்தீங்கன்னா நீங்க சீடர்களான்னு நீங்களே யோசித்து பாருங்க. இந்த வசனத்தை பாருங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லமா? கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அப்போ ரொம்ப முக்கியமானது, அந்த அனனியா அங்க ஒரு சீஷன் இருந்தான். தமஸ்குல ஒரு சீஷன் இருந்தான். அவன் பேரு அனனியா. கர்த்தர் அவனுக்கு தரிசனம் ஆனார். அல்லேலூயா. அப்புறம் தான் ஒரு சம்பவம் நடக்குது. தரிசனத்துல அவர் சொல்றாரு, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்பவனை தேடு. அவன் இப்போ ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, வசனங்களை அமைதியா படிக்கணும். அந்த 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 இதோட கவனத்தோடு படிக்கணும். இந்த தரிசனத்தை காண்கிறவன் சீடன். இதெல்லாம் எத்தனை பேர் தரிசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கை தூக்க மாட்டீங்க. பார்க்கலன்னு சொன்னாலும் கை தூக்க மாட்டீங்க. ஏன்னா பார்த்தேன்னு சொன்னால் என்ன பார்த்தீங்கன்னு கேட்டுருவோம். பார்க்கலன்னு சொன்னால் இவ்வளோ பேரும் நம்ம இன்னும் ஆண்டவருடைய தரிசனத்தை கூட பார்க்காத விசுவாசியா அப்படின்ற போகிறாங்கன்னு யோசிப்பீங்க. அதனால் உங்கள் யார் எதிர்க்கணும் அவங்கள கேட்க மாட்டேன். ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் சீஷனாக இருக்கணும்னா அனனியாவை போல இருங்க. அல்லேலூயா. அனனியா எப்படிப்பட்டவனாக இருந்தான்? தேவ தரிசனம் பெற்றவனாக இருந்தான். அவன் அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமானார். அப்போ நீங்க ஒரு சீஷர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்? தேவ தரிசனம் பெற்றவர்களாக நீங்கள் மாற வேண்டும். தேவ தரிசனம் உங்களுடைய லைஃப்ல அவசியமான ஒன்று. நீங்க தேவ தரிசனமே நாங்கள் ஏதோ கிடக்குறேங்க, ஏதோ வர்றேங்க, ஏதோ போறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு அர்த்தம்னா, ஒரு சாதாரண ஒரு மனுஷன், உலக மனுஷத்து போல் தான். நீங்க பெசலாம் மாறணும்னா தேவனை தரிசிக்கணும். ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல. எனக்கு உலகத்துக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். உலக மக்களுக்கு இயேசு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது உங்களுக்கும் தெரியும். அவங்க இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்குதுன்னு நம்புறாங்க, நீங்களும் நம்புறீங்க. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க இயேசு உங்களுக்கு தரிசனமானா அவங்களை விட நீங்க மாறுபட்டவங்களாக, வேறுபட்டவங்களாக மாறி விடுகிறீர்கள். அப்ப உங்களுக்குள்ள அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இருக்கு. அது என்ன வித்தியாசம்னா, இயேசுவை தரிசனம் காண்பது, தரிசிப்பது. இயேசுவை தரிசிக்கணுங்க. ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் எப்படிங்க ஆண்டவரை போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தவறான ஒரு வார்த்தை. இயேசுவை பார்க்க முடியும். எப்படி அனனியா எப்படி பார்த்தாரு? கர்த்தர் அவனுக்கு தரிசனமானதினாலே கர்த்தரை அவர் அனனியா பார்த்தாரு. அப்போ எனக்கு அவர் தரிசனமானா நானும் அவரை பார்க்கலாம். உங்களுக்கு அவர் தரிசனமானால் நீங்களும் அவரை பார்க்கலாம். இப்போ முக்கியமா என்னன்னா, நாம இயேசுவை தரிசிக்கிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்ம எத்தனை பார்த்துருக்கிறோம்? ஆறாவதாக யோவான் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம்.
ஆமென். முடிச்சிட்டீங்களா? சரி, இப்போ கவனிங்களேன், மறுபடியும் படிக்கலாம் அந்த வசனத்தை. இயேசு தம்முடைய தாயையும் அங்கே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, சிறியே, அதோ உன் மகன் என்றார். அல்லேலூயா சொல்லலாமா? அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்களேன். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தம்மிடமாக ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ அடுத்தது நாம பார்க்க போறது, சீஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஆமாங்க, சீஷன்னா யார் தெரியுமா? அன்பா இருந்தாதான் அவன் சீஷன். எப்போ பார்த்தாலும் நெருப்பு மாதிரி இருந்தாக்கா ஒரு சீஷன் கிடையாது. எரிஞ்சு எப்போ பார்த்தாலும், சில பேர் அப்படி அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். தப்பு, அதாவது ரொம்ப ரொம்ப என்ன, அன்பு மிகுதியில் என்ன வரும்னு சொன்னால் அன்பு தான் வரும், எரிச்சல் வராது, வெறுப்பு வராது. இப்போது ஒரு கணவன் மனைவி கோபமாக இருக்கும்போது ரெண்டு ஒருத்தர் கோபமாகறாங்க. என்னங்க என்ன, இது பதில், இதான் பதில். ஆக ஏய் பின்னவா, இதுதான் பதில். இவங்க இந்த ரெண்டு பேருக்குள்ள பதில். ஏன் இப்படி பதில்? மற்ற நேரத்தில் அன்பா இருக்கிறாங்க. நாங்க ஐயோ ஐயோ, அதில் வர்ற அந்த அன்புக்கு, பாசத்துக்கு அளவே கிடையாதுங்க. அதை யாராலையும் வர்ணிக்கவே முடியாதுங்க. அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பு தாங்க கடைசி வரல இருக்கணும். அந்த அன்பு இல்லாதவங்க, நம்ம திருக்குறள் சொல்ல, அன்பில்லார் எப்படி சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. அன்பு இல்லாதவங்க எல்லாம் தம்முடையதுன்னுவாங்க. அன்பு இருக்கிறவங்க தான் எலும்பை கூட மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. திருக்குறள்ல அருமையான திருக்குறள். இந்த அன்பு வசனம் நம்ம பைபிள்ல எடுத்துங்களேன். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அப்படி இந்த அன்பை பற்றி ஒரு அதிகாரமே 13 அதிகாரம் 13 வசனங்கள் எழுதப்பட்டிருக்க. இந்த அன்புக்கு நிகர் எங்க இருக்கு? அது தாங்க அன்பு. அந்த அன்பு ஒருத்தர் நீங்க அன்பா இருக்கணும். கணவன் கிட்ட மனைவி அன்பா இருக்கணும், மனைவி கிட்ட கணவன் அன்பா இருக்கணும், அப்பா அம்மா பிள்ளைங்க கிட்ட அன்பா இருக்கணும், பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட அன்பா இருக்கணும். இந்த முக்கியமா இதான் பேசிக் அன்பு. பேசிக் இதுதான். மற்றவங்க கிட்ட காட்டுறதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல நீ உன் ஃபேமிலியில் நீ அன்பா இருக்கிறியா, அது ரொம்ப முக்கியம். இப்போ நாம பார்க்க போற இந்த வசனம் கவனிங்களேன். படிக்க மாட்டீங்களா? அங்க பாருங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாய், அவரை முதல்ல அம்மாவை பார்க்கிறாரு. இது எங்க இருக்கிறாரு? அவரு சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்காருங்க. சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்கிக்கிட்டு இருக்காரு. தொங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் பார்க்கிறாரு. ஒரு பக்கம் அம்மாவை பார்க்கிறாரு, இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்கிறாரு. தமக்கு அன்பா, அந்த நேரத்துக்கு அன்பு காட்டினவன் இல்லை, எப்பவுமே அன்பா இருக்கிறவன். ரொம்ப முக்கியம். சில பேர் தேவைக்காக அன்பு காட்டுறவங்க, சில பேர் உண்மையாகவே அன்பா இருக்கிறவங்க. நீங்க எப்படி? அதுதாங்க ரைட்டு. தேவைக்காக மட்டும் ஏதாவது நம்ம என்கிட்ட இருந்து வாங்கணும், உங்ககிட்ட இருந்து நான் வாங்கணும், அதுக்காக மட்டும் ஐயோ ஐயா மாதிரி, அதோ சகோதரி மாதிரி, அந்த அண்ணன் மாதிரி, இந்த தங்கச்சி மாதிரி, ஐயோ யோ 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 அப்படிங்கிறது இது போலித்தனமான அன்பு. உங்களுக்குள்ள இருக்கிறது மெய்யான அந்த இயேசுவின் அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ இது வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறாரு. அம்மாவையும் பார்க்குறாரு, பையன் சீசனையும் பார்க்குறாரு. அம்மா பார்த்துட்டாரு, அவங்க நம்ம போயிட்டோம், அம்மாவுக்கு ஆள் இல்லைன்னு பார்க்குறாரு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா
அவர் எப்பவுமே நேசிக்கிற ஒரு சீஷன். அவன் பேர் யோவான். எப்போ இயேசு கீழே உட்காந்தா போதும் போய் அவர் மாரில் போய் சாஞ்சிக்குவான். அவ்வளவு இயேசுவை நேசிக்கிறவன், அவ்வளவு அன்பு இயேசு மேல. உங்களுக்கு அன்பு இயேசு மேல இருந்தா எப்போ சமயம் கிடைச்சாலும் போய் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. யாரு ஒருத்தர் இயேசுவின் மார்பில் எப்போதும் சார்ந்து இருக்கிறீங்களோ நீங்க தான் அன்பானவங்க. அல்லேலூயா. தேவைக்காக மட்டும் ஆண்டவரே போறங்க, அது அன்பு கிடையாது, இது வேஷம். அல்லேலூயா. நம்ம எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்குங்க. தாங்க நான் ஒன்று சொல்லட்டுமா, நான் இப்போ உங்களை நைஸாக பேசுகிறேன்னு வச்சுங்களேன், ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் கூட அது நைஸாக இருக்கலாம், அப்படியே உங்களை அப்படி மிகைப்படுத்தி ஊன்னு பேசலாம். ஆனால் இதுக்கு அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவரை போய் புகஞ்சு பேசி அவரை ஏமாற்ற முடியுமா? முடியாதுங்க. அவர் சகலமும் அறிந்தவர். அவருக்கு தெரியாது இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அப்போ சீசன் அன்பா இருந்த சீசன் அங்கே குறிப்பிடுறாரு பாருங்களேன். மற்றவங்க எல்லாரும் மொத்தம் 11, இன்னும் 12, இன்னும் 10 பேர் இருக்காங்க. ஒருத்தன் தான் காட்டி கொடுத்து அவன் போயிட்டு அவனை விட்டுருங்க, யூதாஸை. 11 பேர் இருக்காங்க. 11 பேர்ல எல்லாரும் அவங்க எல்லாரையும் சொல்லும் போது இப்படி சொல்ல இவனை மட்டும் பார்த்து அன்பாய் இருந்த சீசன். நீங்க எப்படிப்பட்ட சீசன்லாம் இருக்கணும்? ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அடுத்தது ஒரு முடிவு என்ன சொல்றாருன்னா, தமக்கு அன்பாய் இருந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, சிறியே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்பா இருந்த சீசனை பார்த்து அதோ உன் தாய். அவரு அன்பா இருக்கிறவங்க கிட்ட தான் எந்த ஒரு பொறுப்பையும் கொடுப்பாரு. நீங்க யோசித்து பாருங்களேன், இந்த ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிறவங்கலாம் நீங்க பாருங்க, அவங்க இயேசுகிட்ட அன்பா இருக்கிறாங்க. அல்லேலூயா. உலகத்தில் அன்பா இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஊழியத்தில் பொறுப்பாக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இயேசுகிட்ட அன்பா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்க அன்பா இருந்தா உங்ககிட்ட தேவன் பொறுப்புகளை ஒப்படைப்பார். அல்லேலூயா. நம்பி அவங்க தாயாரையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறாருங்க. அன்பா இருந்த சீசன் கிட்ட தான் நம்பி தன்னுடைய தாயையே அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். அப்போ அதிகாரங்களை பொறுப்புகளை கொடுப்பது லேசான காரியம். அல்லேலூயா. நீங்க யாரா இருக்கலாம்னு விரும்புறீங்க? அன்பான சீசனாய் இருக்க விரும்புங்கள். 7வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம். அல்லேலூயா சொல்லிடலாமா? 7வது கவனிங்க. அவர் அல்லேலூயா சொல்லிடலாமா? சீசன்னா யாரு? எஜமான குருவை விட மேலானவன் இல்லை. இப்போ இப்படி சொல்லுங்க, நீங்க இயேசுவுக்கு மேலானவங்களானா இல்லை. தைரியம் உடனே சொல்லுவீங்க. நான் இயேசுவை விட மேலே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, மேலானவன் இல்லை. அப்படின்னா அப்போ தேறினவன் யாரா இருந்தாலும் இயேசுவை போல இருப்பான். அல்லேலூயா. நீங்க இப்போ யாரை போல இருக்கணும்? ஒரு 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 கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அந்த இடத்துல கண்ணு தெரியாத ஒருத்தர் கூடையில் பழங்களை வச்சு விற்றுக்கிட்டு இருக்கார். இந்த சப்போட்டா, சாத்துக்குடி பழம் கூடையில் வச்சு அவர் விற்றுக்கிட்டு இருக்காரு. அவர் போயெல்லாம் விற்க முடியாது. ஏன்? பார்வை இல்லாதனால வச்சு உட்காந்து ஒரு இடத்துல விற்றுட்ருக்காரு. கேட்குறவங்கெல்லாம் பழம் சொல்கிறாரு. அவர் இத்தனை பழம் இவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு 4 பழம் 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு 4 பழம் 10 ரூபா அப்படின்னு கொடுக்குறாரு. ஒருத்தன் ட்ரெயின் கிளம்புற நேரம் வேகமாக ஓடும்போது இந்த கூடை இருக்கிறத பார்க்காம ஓடினா பாருங்க, கூடையை ஒரு உத வச்சான்.
அதில் இருந்த பழங்கள்லாம் உருண்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பொதுவாக நீங்கள் சாத்துக்குடி உருளையாக இருக்கும், அது ஒரு இடத்துல நிற்காது. உருண்டுச்சுன்னா சமமான இடத்துல அது நிற்காது, உருண்டுக்கிட்டே இருக்கும். உருண்டு போய்கிட்டே இருக்கு. அவன் போனான், ட்ரெயின் ஏறினா போயிட்டான், அவன் பாட்டுன்னு போயிட்டான். அங்கே இருந்த ஒரு நபர் எல்லா பழத்தையும் எடுத்து தொடச்சி திரும்ப அந்த கூடையில் வச்சு அந்த கட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, கவலைப்படாதீங்க, உங்கள் பழம் எல்லாம் எதுவும் வேஸ்ட் ஆகலை, எல்லாத்தையும் நான் எடுத்து தொடச்சி இங்கே கொடுத்து வச்சிருக்கிறேன், எடுத்துக்கங்க. அதுக்கு அவர் கேட்டார், அந்த கண் தெரியாது கேட்குறாரு, நீங்கள் இயேசுவா? அல்லேலூயா. அந்த கண் தெரியாதவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் இயேசுவா? ஏன் வேற யாரும் அது மாதிரி செய்ய மாட்டாங்களா? செய்ய மாட்டாங்க. இயேசு ஒருத்தர் மட்டும்தான் மற்றவங்க மேலே கருணையும் பரிவும் பாசமும் உள்ள ஒரு தெய்வம் உண்டுனா அது நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்போ இந்த வார்த்தையை கவனிங்க, எடுத்து கொடுத்தது இயேசுவா? இல்லை. தேறினவன் யாரும் எல்லாரும் இயேசுவை போல, குருவை போல, இயேசுவை போல இருக்கிறான். அந்த அன்பு நமக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் நாம் யாராக மாறிடுறோம்? இயேசுவை போல மாறிடுறோம். இயேசுவை போல மாறணும்னா நீங்கள் முதல்ல உண்மையான சீஷர்களாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொன்னேன், 7 விதமான சீஷர்களை குறித்து சொன்னேன். ஒன்று நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்தலாமா? முதல்ல விசுவாசிக்கிறது மட்டும் போதாது, உபதேசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அப்படிப்பட்டவங்க சீஷர்களாக இருக்கிறாங்க. ரெண்டாவது, அதாவது நீங்க மிகுந்த கனிகளை கொடுத்தா, உங்களுடைய நற்கேரக்டர், உங்கள் நல்ல செயல்கள், உங்கள் நல்ல செயல்கள் சரியா இருந்தா முதல்ல பிதா மகிமைப்படுவார், இயேசுவுக்கு சீஷராய் இருப்பீர்கள். மூன்றாவது, உங்களை வெறுக்கணும், சிலுவையை சுமக்கணும், இயேசுவை பின்பற்றணும். சிலுவை, அதாவது நம்ம வெறுக்கணும், சிலுவையை சுமக்கணும், இயேசுவை பின்பற்றணும். அப்பதான் நீங்க யாரா இருக்க முடியும்? சீஷர்களாய் இருக்க முடியும். அதுக்கான வசனங்கள் 2-3 வசனங்களை நம்ம பார்த்தோம். நான்காவது இல்லைங்க, நாலாவது, இயேசு எங்க இருக்கிறாரோ அவரை தேடி கண்டுபிடிச்சு அங்க இருக்கிறவன், அவரோடு இருக்கிறவன் தான் சீஷன். ஆறாவது, யார் ஒருத்தருக்கு தேவன் தரிசனமாகிறாரோ அவன் தான் சீஷன். தேவன் வந்து நான் தரிசனம் கண்டேன்னு சொல்றது இல்லை. தேவன் அனனியாவை அவனை கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் தரிசனமாகணும், உங்ககிட்ட வந்து பேசணும், உனக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை நடத்தணும். அதுதான் சீஷன். ஆறாவது, அன்பாய் இருக்கிறவன் சீஷன். அது எப்படின்னா இயேசுவை போல மாறின ஒரு அனுபவம். அடுத்தது ஏழாவது, இயேசுவை போல மாறுறவன் தான் சீஷன். இயேசு, இப்போ நான் சொன்னேன்ல, இயேசு இப்போ இயேசு இருந்த இடத்துல யாரை வச்சிருக்கிறாரு? சீஷர் யாரு? அன்பா இருந்த சீஷர் யாரு? அப்ப நீங்க கிடையாது. அதை தாங்க இவ்வளவு நேரம் சொல்லிங்கிறேன். இயேசு இருந்த இடத்துல யாரை வச்சிருக்கிறாரு? என்ன? உங்களை தேவன் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு இருந்த இடத்துல இப்ப யார் இருக்கிறதுனா அவருடைய சீஷர்கள், சீடர்கள். அப்போ நீங்களாம் அவருடைய சீடர்களா இருந்தா அவர் இருக்கிற இடத்துல நீங்க இருந்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாமா?